கொற்றைக்குடிய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கும் கவியரசரின் பாடலைத்தான் பார்க்கப் போகிறோம். நாம் ஒரு பொருளை நாம் பார்ப்பதற்கும் கவிஞர்கள் பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நாம் ஒரு பொருளை பார்ப்போம், அதை ரசிப்போம், அதன் அழகை கண்டு ரசிப்போம், மறந்து விடுவோம். ஆனால் கவிஞன் அப்படியல்ல. அந்த பொருளை பார்ப்பான், ரசிப்பான், மற்றவர்களும் பார்க்கின்ற அளவிற்கு அதை கவிதையாக படைத்து விடுவான். அதுதான் கவிஞனுடைய வேலை. நீலவண்ண ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே சாமோ வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவே. நாமும் நிலவை பார்க்கிறோம், பாரதிதாசனும் நிலவை பார்க்கிறார். நாம் நிலவை பார்த்தால் அதன் அழகையும் ஒளியையும் பார்த்துவிட்டு ரசித்து விட்டு போய்விடுவோம். ஆனால் இங்கே பாரதிதாசனுக்கு அப்படி தெரியவில்லை. அவன் அங்கே என்ன சொல்லுகிறான்? நிலவை பார்த்துவிட்டு இந்த பாடலைத்தான் பாடுகிறான். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே சரமோ வானச்சோலையிலே பூத்த தனி பூவே என்று சொல்லுகிறான். நீல நிறமான வானத்தை ஆடையாக அணிந்து கொண்டு உன் உடலையெல்லாம் அதுக்குள்ளே மறைத்து முகத்தை மட்டும் காட்டுகிறாயே நிலவே, அழகு நிலவே. நீ உன் முழு அழகையும், அந்த பேரழகு பெட்டகம் உன் முழு அழகையும் காட்டிவிட்டால் இந்த உலகம் காதல் கொள்ளையிலே சிக்கிவிடுமே, சிக்கி அழிந்து விடுமே என்று வானத்திலே வானச்சோலையிலே பூத்த பூவே என்று சொல்லுகிறார். ஒப்பற்ற பூவே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த வானத்தை சோலையாகவும் அதிலே பூத்திருக்கின்ற பூவாகவும் அந்த நிலவு அவருக்கு தெரிகிறது. ஒரு அழகான கவிதையை அங்கே வடித்து விட்டு போகிறான். இன்றைக்கும் அந்த கவிதையை நாம் படித்து கொண்டிருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் எத்தனையோ தடங்களிலே நாம் வயல்வெளி பக்கம் போகிறோம், வயல்களை பார்த்திருக்கிறோம், விளைவில் இருக்கின்ற அழகை ரசிக்கிறோம். இந்த வயல் பச்சை பசேல் என்று இருக்கிறது, அழகாக விளைந்திருக்கிறது என்று பார்த்துவிட்டு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து விடுகிறோம். ஆனால் கவியரசர் கண்ணதாசனும் அதை பார்க்கிறான். நாம் பார்ப்பது நமக்கு நெற்பயிராக தெரிகிறது, ஆனால் அவனுக்கு அந்த பயிர்கள் எப்படி தெரிகின்றன என்பதைத்தான் இந்த பழனி என்ற திரைப்படத்திலே ஒரு பாடலாக பாடியிருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். மிக அழகான வரிகளிலே அவன் சொல்லியிருப்பான். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துள்ளலாம். இந்த பாடல் அடிகள் இதை அவர் அங்கே 4 தம்பி அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து வயல்காட்டிலே வேலை செய்து கொண்டே பாடுகின்ற அந்த பாடல். அதிலே தான் அவர் அடுத்து அந்த நெற்பயிர்களை எப்படி நாம் பார்த்த பார்வைக்கும் கண்ணதாசன் எப்படி பார்க்கிறார் என்பதையும் நாம் பார்ப்போம். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போலே நானும் என்ன சொல்லம்மா. அங்கே தான் அவர் சொல்லுகிறார், பெண்ணாக பார்க்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட பச்சை வண்ண சேலை கட்டிய பெண்ணாக பார்க்கிறார். அந்த பெண்ணும் தன் பருவத்திலே கதிர்முற்றி அந்த கீழே சாய்ந்திருப்பதை நாணம் கொண்டு நிற்பது ஏனம்மா என்று கேட்பதாக அங்கே சொல்லுகிறார். இன்னும் அவர் நிறைய சொல்லிகிட்டே போவார். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கோம், உனக்கு என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறலாம் சொல்லுவார். இதைத்தான் மருதகாசி அவர்கள் ஒரு பாடலிலே பாடுகின்ற போது இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லியிருப்பார். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, சும்மா வளைந்து சும்மா நிற்கிறையே தரையும் பக்கமா, வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் நீயும் முத்தமா என்று சொல்லுவார். கதிர் கீழே சாய்ந்து தரையிலே பட்டிருக்கின்ற பொழுது தன்னை வளர்த்து விட்ட இந்த பூமி தாய்க்கு முத்தம் தருவது போல நினைத்து அங்கேயும் அந்த நெற்பயிரை பருவ பெண்ணாக பார்த்து மருதகாசி பாடுவார். ஆக இந்த கவிஞர்களெல்லாம் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது கவியாக அதை ஒரு ரசித்து அதை கவியாக நமக்கு கொடுப்பார்கள். அதைத்தான் கண்ணதாசனும் இங்கே பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் கொண்ட பெண்ணை போல நாணம் என்ன சொல்லம்மா என்று
அந்த நிலத்திலே சாய்ந்திருக்கின்ற அந்த நெல்லை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு அதை ஒரு கவிதையாக பாடலாக அங்கே தருகிறார். அதுதான் கவிஞனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. அடுத்து வள்ளுவன் சொன்னானே, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உலகத்தார்க்கு அச்சாணி உழவரே என்றெல்லாம் சொன்னார். ஆக இந்த உழவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை. உழவினார் கைமடங்கின் என்று கூட சொன்னார். ஆக இந்த உழவன் தான் எல்லோருக்கும் சோறு போடுகின்றவன். இது சாப்பாடு இல்லைன்னா உயிரில் எந்த உயிர்களும் பிழைக்க முடியாது, உணவு இல்லைன்னா பிழைக்க முடியாது. அதைத்தான் இங்கே அழகாக எடுத்து சொல்லுகிறார். அந்த வள்ளுவனுடைய குரலை இங்கே தன்னுடைய பாடலிலே வடித்து வைக்கிறான். தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, ஏர்கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது. இந்த விவசாயி இல்லைன்னா தேர் கொண்ட மன்னனும் கிடையாது, பேர் சொல்கிற புலவனும் கிடையாது, இந்த ஏர் கொண்ட உழவன் இல்லைன்னா போர் செய்கிற வீரனே கிடையாது என்று இந்த ஏரின் பெருமையையும் விவசாயியின் பெருமையையும் மிக அழகாக இந்த படத்திலே கவித்துவத்தோடு கண்ணதாசன் அவர்கள் படைத்திருக்கிறார் என்பதை, அதாவது வள்ளுவனுடைய குரலை எப்படி இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதையும் சொல்லி இன்றைய கண்ணதாசன் காலமெல்லாம் கண்ணதாசனை முடிக்கிறேன். நாளை பார்ப்போம் இன்னொரு பாடல் வழியாக. நன்றி.